தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்தில் மத்திய கடல்பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம், மாநில மீன்வளத்துறை சார்பிலும் ஆமை விடுவிப்பு சாதனம் பொருத்தும் விதம், இயங்கும் முறை, கடல் ஆமைகள் வலையிலிருந்து வெளியேறினாலும் மீன்கள் வெளியேறாமல் பிடிபடுவது குறித்து காணொலி காட்சி மூலம் மீனவர்களுக்கு விளக்கப்பட்டது. மத்திய கடல் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் சார்பிலும் மாநில மீன்வளத்துறை ஏற்பாடு சார்பிலும் இன்று ஆமை விடுவிப்பு சாதனம் குறித்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்தில் மீனவ பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் மீனவர்கள் விசைப்படகு உரிமையாளர்களுக்கு விழிப்புணர்வு விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் கடல் பொருள் ஏற்றுமதி கழகத்தின் இணை இயக்குநர் அன்சர் அலி, கடல் பொருள் மேம்பாட்டு ஆணையத்தின் நெட்ஃபிஷ் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருள்மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு கடல் சூழலில் ஆமைகளின் முக்கியத்துவம் குறித்தும், ஆமைகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்தும், மேலும் ஆமை விடுவிப்பு சாதனத்தின் முக்கியத்துவம் மற்றும் பயன்பாடு குறித்தும் மீனவர்களுக்கு விளக்கி உரையாற்றினார். மேலும் இச்சாதனம் விசைப்படகுகளில் பயன்படுத்தப்படும் இழுவலைகளில் ஆமை விடுவிப்பு சாதனம் பொருத்தும் விதம், அது இயங்கும் முறை மற்றும் அதன் மூலம் கடல் ஆமைகள் வலையிலிருந்து வெளியேறினாலும் மீன்கள் வெளியேறாமல் பிடிபடுவது குறித்து காணொலி காட்சி மூலம் காண்பிக்கப்பட்டது. This means a simple modification will need to be made to enlarge their existing tentacles and flaps. Because TEDs have been proven effective, Federal Fisheries has been able to avoid implementing more restrictive regulations on the shrimp industry. Although TED use has because TEDs have been proven effective, Federal Fisheries has been able to avoid implementation in April of 2000, and comments received from commercial fishermen, industry, environmental organizations, and federal and state agencies. All hard TEDs are required to have a grid with a minimum outside inches. All regulations require the use of either the double cover flat TED bars and in inshore waters of Georgia and South Carolina. With these labs, they do it now. We can't tell what's going on with it. It's been through a working relationship between them and fishermen, and it will continue to be that way to solve problems. Your cooperation and the further development of TEDs will help to ensure the continued success of our fishing. தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்தில் மத்திய கடல் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் சார்பிலும் மாநில மீன்வளத்துறை ஏற்பாடின் சார்பிலும் ஆமை விளக்க சாதன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இங்கிலீஷ்னா டர்ட்டில் எக்ஸ்க்ளூசர் டிவைஸ். அதற்கான தேவைகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. அதாவது நம்மளோட ஏற்றுமதியை இந்த ஆமை விளக்கு சாதனம் பொருத்தப்படாதனால கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடிக்கு பாதிப்படையுது ஆண்டுதோறுமே. அதாவது 2019 அமெரிக்கா நம்ம கடற்பரப்பில் பிடிக்கப்பட்ட கடல் இறால்களை இறக்குமதி செய்யறது இல்லை. ஏன்னா அவங்க சட்டத்திட்டப்படி அந்தந்த இழுவு வலையில் இந்த ஆமை விளக்க சாதனம் பொருத்தப்பட்டிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டாங்க. ஸோ இப்போ நம்ம 2019 நம்மளோட ஏற்றுமதி கடல் இறால் ஆகாதனால கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் ஒரு 5000 கோடிக்கு நம்மளுக்கு ஏற்றுமதி நஷ்டமாகதோடு மட்டும் இல்லாமல் மீனவர்களுக்கும் சரியான விலை கிடைப்பதில்லை. ஸோ இதற்கு ஒரு தீர்வு காணும் என்ற ஒரு நோக்கத்தோட அமெரிக்க கவர்மெண்ட்டும் சரி, நம்ம இந்திய அரசாங்கமும் சரி சேர்ந்து அந்த டெட்டை வடிவமைத்து இந்திய கடலோரத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி ஹார்பர்லையும் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நடத்திட்டு வரோம். அது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் இன்று நடைபெற்றது. அடுத்த மாதம் இது இப்போ விழிப்புணர்வு முகாம் நடந்து வந்துச்சு. இப்போ அடுத்த மாதம் ஒரு ட்ரையல் போட போகிறோம். மீனவர்களோடு சேர்ந்து கடலில் டெட்டை ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது அந்த ஆமை விளக்க சாதத்தை பொருத்தி ட்ரையல் போட போகிறோம். அதில் போட்டோம்னா அதோட ரிசல்ட்டையும் வச்சு நம்ம ஃப்யூச்சரில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கையில் மாநில மீன்வளத்துறையோடு சேர்ந்து எடுப்போம். நன்றி.